திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கத்தில் இருந்தாலும் இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலனையும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டியதும் முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தில் இல்லாத போது இந்த மாதிரி திட்டங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் எங்களால் செய்ய முடியும். அதை சிறப்பாக செய்தோம். குறிப்பிடத்தக்க வகையில் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருந்தாலும் இத்தகைய நிகழ்ச்சியை கழகத்தின் சார்பாக கைவிடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாய அடுக்கிலும் பகுதியிலும் தொழிலிலும் மாணவர்கள் மகளிர் இந்த மாதிரி அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிற கழகத்தின் சிறந்த உதாரணம் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், இந்த மாவட்டத்துடைய கழக செயலாளர். அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இது சிறப்பான நிகழ்ச்சி என்று முதல் கூற விரும்புகிறேன். இரண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். 5 ஆண்டு இதே அரசாங்கம் டெல்லியில் நீடித்திருக்கு. ஏன் 10 ஆண்டு? 10 ஆண்டுகளில் எத்தனை முறை வந்து சென்றார் இந்த பிரதமர்? எதற்காக வந்து சென்றார்? அரசியல் செய்வதற்காக தொடர்ந்து வர்றாரே தவிர, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பலமுறை வர்றாரே தவிர, உண்மையான மக்கள் நலன் அக்கறை இருந்தவர் புயல் வந்தபோது சென்னை பகுதிக்கோ இல்லை தூத்துக்குடி பகுதிக்கோ வந்து மக்களை சந்திக்கவில்லை. புயலுடைய பாதிப்பை நேரில் கண்காணிக்கவில்லை. இந்த அடிப்படையில் அவர் கூடுதல் வர்றது யாருக்கு என்ன புலி காய்ச்சல் மாதிரி எனக்கு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் மட்டும் செய்யாமல் அரசாங்க ரீதியாகவும் தமிழ்நாடுக்கு சிறப்பான கவனம் செலுத்தி எங்கள் தேவைகளை கோரிக்கைகளை நியாயமான வைக்கும் வேண்டுகோள்களை கவனத்தில் கொண்டு ஒழுங்காக நியாயமாக செயல்பட்டால் இன்னும் நாங்கள் பாராட்டுவோம். மதுரையில் பிரதமருடனான சந்திப்பு குறித்து ஒரு செய்தி வெளியாகிறது. அது குறித்து உங்களுக்கு கருத்து? அதாவது பிரதமர் எப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போறாரோ அந்த லோக்கல் அரசாங்கம், இது மாநில அரசாங்கமோ இல்லை மாநகர அரசாங்கமோ, புரோட்டோகால் அடிப்படையில் மரியாதை செலுத்தும் வகையில் அவர் ஜனநாயக சட்டமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்கதற்கும் அவருக்கு உதவி செய்வதற்கும் அவர் கான்வாயில் கூட பயணம் செல்வதற்கும் வழி அனுப்புவதற்கும் பொறுப்பு வகிக்கும் அரசாங்கம். அந்த அடிப்படையில் என் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு அந்த பணியை அவர் மதுரை வந்தபோது செய்ய ஒரு கட்டளை வந்தது. அதை நிறைவேற்றினேன். இது அரசாங்கத்துடைய பணி. இது தனிநபருடைய விருப்பமோ இல்ல அரசியலோ கிடையாது என்று திட்டத்தை பத்தி எனக்கு முழு தகவல் இல்லை. அதனால நான் அதை பத்தி பேச நானும் ஒரு 20 ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றினவன். இவ்வளோ கேவலமான ஒரு சப்மிஷன் ஒரு நீதிமன்றத்துக்கு, இவ்வளோ பெரிய ஒரு வங்கி, இதெல்லாம் 2 நிமிடங்களில், அதாவது நீங்க பேசிக் டேட்டா பாலிசி, அதாவது நீங்க ஒரு வங்கி நடத்தணும் என்றால் அடிப்படை நிர்வாக தேவை, ரிசர்வ் பேங்க்ல இருந்து உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் என்றால் இருக்க வேண்டிய தொழில்நுட்ப கெப்பாசிட்டி இல்லை என்றால் இதை நீங்க சொல்லலாம் ஒரு 6 மாசம் எடுக்கும், 3 மாசம் எடுக்கும்னு. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டை கோரி இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலேயே பெரிய வங்கிக்கு இவ்வளோ கம்மியான தகவலை 3 மாசம் 6 மாசத்துக்கு அளிக்க முடியல என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது. அப்ப பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்கா இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது. அதனால உறுதியா அது உண்மையா இருக்க முடியாது. ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் கோர்ட்டுக்கு இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நாளைக்கு காலையில் கொண்டாந்து கொடுன்னு சொன்னா கொடுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும். இல்லை என்றால் அவங்க வங்கி தொழில இருக்கக்கூடாது. அவ்வளவுதான்.